இதில் பார்த்தீங்கன்னா திரு எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு ஒரு லோகோ உருவாக்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபியோட டைப்பு எங்கேயெல்லாம் எம்சிபி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துடலாம். 2 விதமான ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க எம்சிபியில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓவர்லோடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டு. இப்போ வந்து எம்சிபியில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு ரேட்டிங்கும் ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங்கும் அங்கே எழுதியிருப்பாங்க. இங்கே காட்டுங்க. இங்கே C10 நாங்கள் எழுதியிருக்கா. இந்த C10ங்கிறது வந்து அதனோட வந்து சிங்கிறது டைப்பு, 10ங்கிறது ஆம்ஸு. 10 ஆம்ஸுக்கு மேலே போச்சுன்னா இதுதான் வந்து ஓவர்லோடு. இங்கே ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. நீங்கள் 10,000 நாங்கள் எழுதியிருக்கா. இதுதான் வந்து 10,000 ஷார்ட் சர்க்யூட்டில் வந்து 10,000 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும். ஷார்ட் சர்க்யூட்னா எப்படின்னா இது வந்து 10,000 ஆம்ஸுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து எம்சிபி வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஆனால் 10,000 ஆம்ஸ்க்குள்ள இருந்ததுன்னா ஃபெயிலியர் ஆகாது. எத்தனை டைம் வேணாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் இந்த ஒயரை பாருங்கள். 2 ஒயர் 1000 ஆம்ஸ் 1000 ஆம்ஸ்னா 2 டச் பண்ணிச்சுன்னா 2000 ஆம்ஸ் தான். ஒன்லி ட்ரிப்பு தான் ஆகுமே தவிர்த்து எம்சிபி வந்து ஃபெயிலியர் ஆகாது. ஸோ இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஒயர்லாம் வந்துட்டு 5,000னா 10,000 ஆம்ஸ் வந்ததுன்னா மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகும். இந்த 10,000ங்கிற இந்த வேல்யூவோட இதாச்சுன்னா மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகும். 10,000க்கு கீழே இருந்ததுன்னா ஃபெயிலியர் ஆகாது. ஷார்ட் சர்க்யூட் வந்து 10,000 ஆம்ஸ் வரைக்கும் போய்க்கலாம். டைம் லிமிட்டும் இருக்குது இதில். அந்த டைப்பு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்டுன்னு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் செகண்டு. 3 செகண்டு இந்த இது போச்சுன்னா இதாயிரும் அப்படின்ட்டு அங்கே போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் சர்க்யூட்டை பற்றியும் ஓவர்லோடை பற்றியும் பேசலை. நான் எம்சிபியை பற்றி மட்டும்தான் கண்டிஷனை பற்றி பெற்றுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா C10ன்னு இப்போ எங்கே எழுதியிருக்காங்க, இதை எழுதியிருக்காங்கல்ல, இதை பற்றி பார்த்துருவோம். ஓவர்லோடில் C10 அப்படின்னா சிங்கிறது அதனோட டைப்பு, 10ங்கிறது அதனோட ரேட்டிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 10 ஆம்ஸ் இருக்கிறதுல 16 ஆம்ஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு ட்ரிப் ஆயிரும். 10 ஆம்ஸு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து உள்ளே இருக்கும். பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்துட்டு அந்த 16 ஆம்ஸ் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட செகண்டுக்கு மேலே போச்சுன்னா ட்ரிப் பண்ணி விட்டுரும். அந்த டைமுக்குள்ளே இது ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டைப் பற்றி பார்த்துடலாம். டைப்பு சி டைப் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரேட்டிங் 10. இப்போ ஷார்ட் சர்க்யூட் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டைப் எல்லாம் பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் எம்சிபியோட டைப்பை பற்றி இப்போ பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னங்க டைப்பு, இதில் ட்ரிப்பிங் கரண்ட்டு, ஆப்ரேட்டிங் டைமு, இதெல்லாம் நமக்கு முக்கியம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிற ஃபங்க்ஷன் இதெல்லாம் தேவை. ஸோ அதை பற்றி நான் இங்கே இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் எம்சிபி இதுதான். அடுத்து இதை பற்றி எழுதுகிறேன். 3 to 5 டைம் ஃபுல் லோடு கரண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிபி வந்து 10 ஆம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது 3 to 5 டைம்ஸ்னால் 10 ஆம்ஸில் 3 to 5 டைம்ஸ் வந்து 30 to 50 ஆம்ஸு. ஸோ 30 to 50 கரண்ட் வந்து அதில் வந்து எவ்வளோ ஆப்ரேட்டிங் டைம் அந்த செகண்டு பி டைப்புக்கு வந்து இருக்கிற அந்த பிரேக்கரில் மென்ஷன் பண்ணிக்கிற செகண்டு வரைக்கும் போச்சுன்னா அதை ட்ரிப் பண்ணிடும். அந்த ஆப்ரேட்டிங் டைம் வந்து அந்த கம்பெனியை பொறுத்து மாறும். ஸோ பி டைப் இது வந்துட்டு 0.04லேருந்து 13 செகண்ட் வரைக்கும் இருக்கும். அந்த 30 ஆம்ஸ்லேருந்து 50 ஆம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு 0.04லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரிப் பண்ணி விட்டுரும். இதெல்லாம் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ் வந்து நார்மலாக நம்ம ஹவுசிங்கு, இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பி டைப் எம்சிபியோட இது. இதே மாதிரி நார்மலாக நம்ம காமனாக யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா பி டைப்பும் சி டைப்பும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது ரெசிஸ்டிவ் டொமஸ்டிக் அப்ளிகேஷன் மென்ஷன் பண்ணிடுறேன் யூஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா பி டைப் பற்றி இதுதான். சி டைப்பில் வந்து என்ன ஃபங்க்ஷன்னா டைப் சின்னு எழுதிக்கிறேன். டைப்பில்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ட்ரிப்பிங் டைம் வந்து அதிகமாகுது 5 to 10 டைம்ஸ். அதே தான் 10 ஆம்ஸ் பிரேக்கர்னா 5 to 10னா 50லேருந்து 100 ஆம்ஸ் வரைக்கும் எடுத்ததுன்னா உங்களுக்கு இதாகும். அதே மாதிரி இதில் செகண்ட் வந்து குறையும். 0.04 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் தான் வரும். ஸோ இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸு. கமர்ஷியல்னால் வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டஸ்ட்ரியல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். டி டைப் சி டைப் தான் காமனாக யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் வந்துட்டு டி டைப்பு. நீங்கள் வேணால் பி டைப்புக்கு பதிலாக வீட்டில் சி டைப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பி டைப்பும் சி டைப்பும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. பி டைம்னா 3 to 5 டைம் கரண்ட் எடுக்கும். சி டைப்னா 5 to 10 டைம் கரண்ட் எடுக்கும். அதே மாதிரி அதனோட ஆப்ரேட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பி டைப்புக்கு 13 செகண்டு, டி டைப்புக்கு வந்து 5 செகண்டு. இப்போ டி டைப்பை பற்றி பார்த்துக்கலாம். 10 to 20 டைம்ஸ் வந்து ஃபுல் லோட் கரண்ட் எடுக்கும் டி டைப்னா. இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் பிரேக்கரு 100லேருந்து 200 ஆம்ஸ் எடுத்ததுன்னா அது வந்து ட்ரிப் பண்ணும் அப்படின்ட்டு அர்த்தம். அது வந்து எவ்வளோ செகண்ட் அப்படின்னா 0.042 செகண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை எங்கெல்லாம் ஹை ஸ்டார்டிங் கரண்ட் தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க. மோட்டரு, இப்போ வெல்டிங் மிஷினு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்துட்டு டி டைப் வந்து ஹவுஸில் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி கம்பெனிஸு எங்கெல்லாம் பர்பஸ் இருக்கோ அங்கெல்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கே டைப்பு. கே டைப்பில் வந்து ட்ரிப்பிங் கரண்ட் 8 to 12 இதுதான் இருக்குது. 8 to 12னா 80லேருந்து 120 வரைக்கும் இல்லை. இதோட ட்ரிப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா 0.1 செகண்டு தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனில் நமக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரோல்ஸில் இதெல்லாம் வேணும்னா இந்த டைப் பிரேக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ரே மிஷினு, வெல்டிங் மிஷினு, பேட்ரி சார்ஜரு இது மாதிரி நமக்கு குயிக்காக ட்ரிப் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டைப் இஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 டைம் தான் ஃபுல் லோடு கரண்ட்டு. ஸோ சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிங் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.1 செகண்டு தான். எங்கெல்லாம் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹை கரண்ட் வந்து அதிகமாக போச்சுனாவே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் டேமேஜ் ஆகிருக்குது. அதனால் இது வந்து 2 to 3 டைம் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி டிலே செகண்ட் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் போர்டு இது மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டைப்பு. பி டைப்பு, சி டைப்பு, டி டைப்பு, கே டைப்பு, இஜெட் டைப்பு. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ.